السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها فقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات فإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு சாலிஹீன்களாக, நல்லோர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறிய பெரிய பாவங்கள் செய்திருப்போம். அந்த பாவங்களை இரவில் பரிபூர்ணமாக மன்னித்து அதற்குண்டான ஃபாயிதாக்களை, பிரயோஜனங்களை அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் வழங்கியல் புரிவானாக. நாம் வாழும் நாட்களில் அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடிய 5 நேர தொழுகைகளை பரிபூர்ணமாக தொழுகக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும், நம் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நம் வாழ்நாட்களில் நாம் ஈட்டுகின்ற பொருளாதாரத்திலும், வியாபாரத்திலும், தொழிலிலும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான பரக்கத்தையும், அருளையும், ரஹ்மத்தையும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்நாட்களிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும், ரஹ்மத்தையும் தந்தல் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்கள், அதன் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு நீண்ட நாட்கள் இந்த உலகில் வாழும் நசீபை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வரக்கூடிய ரமலானுடைய நாட்களில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தோடு 30 நாட்களும் நோன்பு நோக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. இதே போன்று பல ரமலான் மாதங்களை அடைந்து நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பையும், நசீபையும், தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்நாட்களில் ஹஜ், உம்ரா செய்வதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாபானுடைய நாட்கள் இறுதி இந்த மாதம் நிறைவேற இருக்கிறது. இன்னும் சில தினங்களில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி பிறை பார்க்கும் நாள், அதாவது ரமலானுடைய பிறை பார்க்கும் நாள். அன்றைக்கு மக்ரிபுடைய நேரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி அன்றைக்கு இரவு மக்ரிபு நேரத்தில் பிறை, ரமலானுடைய பிறை தென்பட்டு விட்டால் அன்றைக்கு ரமலானுடைய பிறை ஒன்றாக தமிழ்நாடு காசியின் மூலமாக அறிவிப்பு செய்யப்படும். அன்றைக்கு பிறை தமிழ்நாட்டில் எங்குமே பிறை தென்படவில்லை என்றால் மறுநாள் சனிக்கிழமை ரமலானுடைய பிறை ஒன்றாகும் என்பதையும் இந்த சமூக மக்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு, ரமலான் வருவதற்கு கண்ணியமான மாசம், ரமலானுடைய மாதம் என்பது கண்ணியமான மாசம்.
ரஹ்மத்து பொழியக்கூடிய மாசம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை வழங்கக்கூடிய மாசம், இந்த உலகத்தில் அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மாசம். நாம் எந்த ஒரு நன்மை செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும், அந்த நல்ல காரியங்களுக்கு, அந்த நல்லதுக்கு, அந்த தொழுகைக்கு, அந்த வணக்கத்திற்கு, அந்த திக்ருக்கு, நாம் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களுக்கும் மற்ற நாட்களை விட ரமதானுடைய நாட்களில் நாம் என்ன அமல் செய்கிறோமோ அந்த அமலுக்கு அல்லாஹ் தஆலா பல மடங்கு கூலிகளை, பல மடங்கு நன்மைகளை தருகிறார் என்பதை சமூக மக்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முழுமையாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதனால் ஜகாத் என்னும் கடமையை ரமதானுடைய காலகட்டத்தில் நாம் நிறைவேற்றுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் இந்த சமூகத்திற்கு இந்த ஜும்மா மேடையில் எடுத்துக்கொண்ட தலைப்பு, ரமதானுக்கு முன்னால் நாம் நம்மை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும், எப்படி ஆக்கிக் கொள்ள போகிறோம். இந்த ரமதானுடைய காலங்கள் நம்ம சரியா இருக்கும். ஏன்னா நோன்பு வச்சிருக்கோம். நோன்புடைய காலம் நம்முடைய சிந்தனையில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் வராது. ஏன் நோன்புடைய காலம்? எந்த விதமான தவறுகளும் செய்ய மாட்டோம். ஏன் நோன்புடைய காலம்? எந்த விதமான சிறிய பெரிய தவறுகள் நம்முடைய எண்ணத்திலும் வராது, நம்முடைய செயலிலும் வராது, நம்முடைய நாவிலும் வராது, நம்முடைய பார்வையிலும் வராது, நம்முடைய கைகளும் செய்யாது, நம்முடைய கால்களும் தீயான காரியங்களுக்கு செல்லாது. என்ன உள்ளத்துல நினைப்போம்? இது ரமதானுடைய காலம், தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரமதானுடைய காலத்தில் நம்ம எந்த விதமான தவறுகளும், எந்த விதமான பாவங்களும் செய்ய போவதில்லை. எந்த அடியாரும் செய்ய மாட்டான். மற்ற காலங்களிலும் அதே போல் நாம் நம்மை நடைமுறைப்படுத்த வேண்டும். அமல் செய்வேன், இறைவனை வணங்குவேன், தவறு செய்ய மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன், எந்த விதமான இஸ்லாம் தடை செய்யப்பட்ட அனைத்து விதமான காரியங்களிலிருந்தும் நான் தவிர்த்து நடப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். ஆமீன். அப்ப ரமதானுக்கு முன்னா நம்ம எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும்? பலவிதமான அமல்கள் இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லணும், அதுக்கான நேரம் காலம் இல்லை. நான்கே சொல்லு மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்வேன். முக்கியமான நான்கே சொல்லி நான் நிறைவு செய்வேன். நாம நம்ம எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும், சகோதரர்களும், பெரியவர்களும் சிந்தித்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ரமதானுக்கு முன்பாக வேண்டும். கொஞ்ச நாள் தான் இருக்கு. முதல்ல நீங்க மற்ற வழக்கங்கள் செய்யணும் அப்படின்னா அச்சம் வேணும், அல்லாஹ்வுடைய பயம் வேணும். குர்ஆனை பரட்டி பாருங்களேன். எல்லா விதமான வணக்கங்களுக்கும் இறைவன் என்ன சொல்றான்? இறை அச்சம் உடையவர்களே, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வை தொழுவுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு ஜகாத் கொடுங்க, அல்லாஹ்வை ஹஜ் செய்யுங்க. அப்ப எல்லா விதமான வணக்கங்களுக்கும், எல்லா விதமான அமல்களுக்கும் அச்சம் வேண்டும், இறை தக்வா வேண்டும், இறை அச்சம் வேண்டும். அப்ப இறை அச்சத்தோடு, அல்லாஹ்வின் பயத்தோடு, இறை நம்பிக்கையோடு எந்த ஒரு அமலை செய்தால் அந்த அமல் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லையா? எல்லா அமல்களுக்கும் தக்வா வேணும். இதுல நோன்பு மட்டும் விதிவிலக்கா இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கு எப்படி நோன்பை நாம் கடமையாக்கினோமோ அதே போல ஈமான் கொண்டவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய உங்களுக்கும் இறைவன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். எதுக்காக தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறை அச்சம் உடையவர்களாக ஆகுவதற்கு, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறான். மற்ற கடமைகளுக்கு எல்லாம் அச்சம் இருந்தால், தக்வா இருந்தால் அந்த கடமைகள் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பு மட்டும் என்ன? நோன்பு பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அச்சம் வரும். இதான் ரெண்டு வித்தியாசம் தான். மற்ற கடமைகள் அச்சத்தோடு செய்யணும். ஆனா நோன்பு மட்டும் என்ன ஆகுது? நீங்க நோன்பு வச்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு தானா தேடி வரும். சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்டவர்களும் சிந்திக்க வேண்டும். நாம் பல ஆண்டுகள் நோன்பு நோக்கிறோம், பல வருஷமாக நோன்பு நோக்கிறோம். சில பேர்கள் 20 ஆண்டுகள், சில பேர்கள் 30 ஆண்டுகள், சில பேர்கள் 40 ஆண்டுகள், சில பேர்கள் 50 ஆண்டுகள், சில பேர்கள் 60 ஆண்டுகள் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் 30 நாள் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த தரத்தில் நமக்கு இருக்கிறது என்பதை நான் உட்பட சிந்திக்க வேண்டும். என்னை தவிர்த்து விட்டால் நாங்கள் பேசவில்லை. அதான் என்னுடைய பயான், ஒவ்வொரு பயானும் சொல்றது. என்னுடைய கருத்துக்கள், நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே எனக்கு சேர்த்து தான் நான் சொல்றேன். பல ஆண்டுகளா நான் நோன்பு வைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன? நீங்க நோன்பு வச்சீங்கன்னா உங்களுக்கு அச்சம் வரும், அல்லாஹ்வுடைய பயம் வரும், தக்வா உங்களுடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக இருக்கும்.
ஆனா இன்னைக்கு நாம நோன்பு பல ஆண்டுகள் வைத்தாலும் நம்முடைய அச்சம் எந்த தரத்தில், எந்த லெவலில், எத்தனை சதவீதத்தில் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் சகோதரர்கள். நோன்பு என்பது நமக்கு அச்சத்தை கொடுக்க வேண்டும். முதல் விஷயம் என்னங்க? நோன்பு என்பது ரமதானுடைய நாட்கள் முழுமையாக நிறைவு பெற்று முழுமையாக நோன்பு நோற்று அதனுடைய நேரங்களிலும் அதன் பிறகு நாட்களிலும் நமக்கு அச்சத்தோடு வாழ்வதற்குத்தான் இறைவன் அந்த 12 மாதங்களில் இந்த ஒரு மாதத்தை நமக்கு செல்வ செழிப்பான பரக்கத்தான ரஹ்மத்தான மக்ஃபிரத்தான அல்லாஹ்வுடைய அருள் போதிக்கூடிய மாதமாக நமக்கு தந்திருக்கிறார். முதல்ல நமக்கு அச்சத்தை போதிக்க வேண்டும் ரமதானுடைய நாட்கள், ரமதானுடைய காலம். இரண்டாவது, அச்சத்தோடு ரமதானை வரவேற்கும் முதல் விஷயம். இரண்டாவது, இஹ்லாஸோடு நோன்புடைய நாட்களை நாம் அணுகுவோம். இஹ்லாஸ்னா என்ன? உள தூய்மை, உள்ளம் சுத்தமாக இருப்பது, இறை நம்பிக்கையில். இப்ப இஹ்லாஸோடு நோன்பை நாம் வரவேற்க வேண்டும். நீங்க எல்லாம் கேட்கலாம் கேள்வி, என்ன அலிஷா சொல்லி நாங்களாம் இஹ்லாஸா தானே இருக்கிறோம், 5 நேரம் தொழுகிறோம் இல்லையா, அது இஹ்லாஸ் தானே, இஹ்லாஸ்க்காக தொழுகிறோம், நோன்பு சரியா வைக்கிறோம், இஹ்லாஸ் தானே இது, இஹ்லாஸ்க்காக தான் நோன்பு வைக்கிறோம், இஹ்லாஸ்க்காக தான் நம்ம ஜக்காத்து கொடுக்கிறோம், சதகா செய்யறோம், நாங்க இஹ்லாஸோடு தான் இருக்கோம். எல்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் அந்த இஹ்லாஸ் என்பது யாருடைய இஹ்லாஸை நாம் ஒப்பிட வேண்டும்? ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல வரும், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இஹ்லாஸையும் ஈமானையும் ஒரு தட்டிலும் இந்த உலக முஸ்லிம்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அனைவருடைய ஈமான் இஹ்லாஸை ஒரு தட்டிலும் ஒரு தராசிலும் வைக்கின்ற பொழுது யாருடைய தராசு உயரும்? ஓர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருவருடைய ஈமான், ஒருவருடைய இஹ்லாஸ் இந்த தரத்தை உயர்ந்து போயிருக்கு. ஏன் உயர்ந்து போகுது? ஒரு நாள் வீட்டில பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு சஹாபி எதிர்க்க வராங்க, ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த வரலாறு அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு. நமக்கும் அதே நிலைமை தான் இருக்கும். நிகழ்காலத்துல நமக்கும் அதே நிலைமை தான். என்னன்னு அப்படி நான் இறுதி சொல்றேன். ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருவர்களும் பேசி சந்திக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாங்க. எல்லா காரியங்களும் பேசுறாங்க. குடும்பத்தை விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க? உங்க குடும்பம் எப்படி இருக்குது? உங்க குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க? உங்க தொழில் எப்படி போகுது? எல்லாத்தையும் பேசுறாங்க. இறுதியாக ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர்ட்ட சொல்றாங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா அபூபக்கரே, நான் முனாஃபிக் ஆயிட்டேன். ஒரு சஹாபி சொல்றாங்க, ஒரு சஹாபியை பார்த்து சொல்றாங்க, நான் முனாஃபிக் ஆயிட்டேன். நாஃபக், முனாஃபிக்னா என்ன? நல்ல அமலோடு நல்ல மார்க்க சட்டங்கள் எல்லாம் பேசுவார், ஆனா அவருடைய வாழ்க்கையில அமலுக்கு இருக்காது. முனாஃபிக்கினுடைய சப்ஜெக்ட் வேற, அதுக்கு போக வேண்டாம். ஆனா முனாஃபிக் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாரு ஹன்தலா. ஏங்க அப்படி சொல்றீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது, இல்லைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில நான் இருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை போதிக்கிறார்கள், குர்ஆனுடைய வசனங்களை சொல்கிறார்கள், ஹதீஸ்களை நமக்கு சொல்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய குதரத்துகளை நமக்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நமக்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை நமக்கு ஊட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நமக்கு போதிக்கிறார்கள், தவக்குலை போதிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, மறுமையினுடைய சிந்தனையோடு நாம் அழகாக இருக்கிறோம். மறுமையினுடைய சிந்தனை அப்ப இருக்குது. எப்போ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருக்கின்ற பொழுது, நபியுடைய சபையில் இருக்கின்ற பொழுது அந்த சிந்தனை இருக்குது. அந்த சபையை விட்டு வெளியே வந்த பிறகு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மனைவி மக்களுடைய சிந்தனை, பிள்ளைகளுடைய சிந்தனை, வியாபாரத்தினுடைய சிந்தனை, பொருளுடைய சிந்தனை, இப்படியே போகுது. இது 2 நிலைமையில ஆச்சு. இஸ்லாத்துல 2 நிலைமை இருக்கக்கூடாது. ஒரே நிலைமை தானே இருக்கணும், ஒரே நியத் தானே இருக்கணும், ஒரே செயல் தானே இருக்கணும். இது 2 நிலைமையா இருக்குது. நபியுடைய சபையில இருக்கும்போது இறை சிந்தனை, நபியுடைய சபையை விட்டு வெளியே வந்த பிறகு வேற உலக சிந்தனை ஆயிடுச்சு. என்ன செய்யறது? இது முனாஃபிக் தானே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, ஆமா எனக்கும் அதே நிலைமை தான், நமக்கும் அப்படிதானே இருக்குது. ஜும்மா தொழுகை வரோம், பயான் கேட்கிறோம், மற்ற தொழுகைக்கு வரோம், தொழுகிறோம், இந்த துவா செய்யறோம். அப்ப யார் சிந்தனை இருக்குது? அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குது, இறை சிந்தனை இருக்குது, இறை பயம் இருக்குது, தவக்குல் இருக்குது, அச்சம் இருக்குது, நன்மைகளை பெற வேண்டும் என்ற ஆசை இருக்குது, சொர்க்கத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது இல்லையா? எனக்கும் அப்படித்தானே இருக்குது. அபூபக்கர் சொல்லும் போது, அப்படியா, 2 பேர் வாங்க நபிட்ட போவோம், 2 பேர் வாங்க நபிட்ட போவோம். நபி ஸல்லல்லாஹு
அவங்கள்ட்ட சொல்றாங்க. யார் சொல்றா? இதே நிலைமை. 2 பேரும் சிந்திக்கிறோம், இங்க நல்லா இருக்கிறோம், உங்க சபையில இருக்கும்போது இறை சிந்தனை இருக்குது, மறுமை சிந்தனை வருது, சொர்க்கத்தினுடைய ஞாபகம் வருது, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை வருது. நாங்க வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா எங்க சிந்தனை அப்படியே மாறுது. யார சொல்லலாம், என்ன செய்யறது? இது முனாஃபிக்கு தானே அப்படி கேட்கறாங்க சஹாபா. இல்ல, இது முனாஃபிக்கு தனமாக ஆகாது. நீங்கள் நினைப்பது போல எல்லா நிலையிலும் இறை சிந்தனையோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களோடு அனுதினமும் எல்லா நேரமும் உங்களோடு வழக்குமார்கள் இருப்பார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது உங்க மனைவி மக்கள், உங்க குழந்தைங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் பார்க்கணும். அதையும் இஸ்லாம் சொல்லுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு போதிக்கிறார்கள். அந்த போதனை என்பது நிகழ்காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கும் பொருந்தும். சரி, அச்சத்தை பற்றி இறைவன் சொல்றான். அச்சத்தோடு இருங்க, இஹ்லாஸோடு இருங்க, நோன்பு வந்து வரவேறுங்க. நோன்பு நாட்களில் அச்சத்தோடும் இஹ்லாஸோடும் முழு தூய்மையோடு ஆக்கிக் கொள்ளுங்க என்பதை சொல்றான். அதற்குண்டான பிரதிபலன் நாளைக்கு என்ன தெரியுமா? மறுமையில அதற்குண்டான புரோஜனம் என்ன தெரியுமா? நாளை மறுமையில அதை நம்ம கேட்டோம், படிச்சோம் அப்படின்னா நம்ம ஆனந்தமாக, நோன்பு என்பது நமக்கு ஒரு சிரமமாகவே தெரியாது. நோன்பினுடைய காலம் நமக்கு ஒரு சிரமமாக தெரியாது. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன தெரியுமா? நிகழ்காலத்தில் நிலைமை, நம்ம நோன்பு வச்சிருந்தா வெளியே காட்டணும்னு நினைக்கிறோம். வெளியே நான் நோன்பாளி அப்படின்னு வெளியே காட்டணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொருத்த சோகமா வச்சிருக்கிறோம், நிறைய சோகமா நடக்கிறோம். இதெல்லாம் வந்து எந்த ஒரு வசனமும் சொல்லல, நபியும் சொல்லல. முகத்தையும் சோர்வா வச்சிருக்கோம், சோகமா நடக்கிறோம், நான் ஒரு அதிகமா படுத்துருக்கோம். அதாவது ஒரு ஹதீஸனுடைய அடிப்படையில் நம்ம அமல் செய்யறோம். எந்த அளவு ஆகிப்போச்சு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அவங்களே சொல்லியிருக்காங்களே, நோன்பு வச்சுட்டு படுத்து தூங்குனாலும் ஒரு அமல், அதுக்காண்டி 12 மணி நேரமாக தூங்குறது. அந்த ஹதீஸ் அடிப்படையை வச்சு நம்ம அதை கருத்து சொல்றோம். ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்கல்ல, தூங்குறது ஒரு அமல், அதனால நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்றாங்க. அதுக்காண்டி வணங்காம தொழுகாம நோன்புடைய காலங்கள் வீணாம கழிக்காம அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி ஸல்லல்லாஹு தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப இப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையில இறைவன் தரக்கூடிய தரஜா என்ன தெரியுமா? வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திப்தும் ஃபத்ஹுலூஹா காலிதீன் வகால அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஸதகனா. அப்படி அடுத்தடுத்த வசனங்கள் போகும். என்ன சிறப்பு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அச்சத்தோடும் உலக தூய்மையோடும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையில் இறைவன் தரக்கூடிய தரஜாக்கள் 4. அல்லாஹ் 24வது ஜுஸூல சூரத்து ஸமர் அப்படிங்கிற சூராவினுடைய இறுதி கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான். அவங்க நிலைமை என்ன தெரியுமா? அவங்களுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும், யார் இறை அச்சத்தோடு மன தூய்மையோடு இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, அவர்கள் கூட்டம் கூட்டமாக, முதல் விஷயம் அவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, இஸ்லாமிய சமூகம் உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நம்மை மட்டும்தான் இறைவன் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள் என்பதா குர்ஆன் சொல்றான். சுமர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம், சுமர் என்ற சூறாவில் கொண்ட வார்த்தைக்கு அர்த்தம் கூட்டம் கூட்டமாக என்ற அர்த்தத்தை கொண்ட சுமர். அதுல இறைவன் ஒரு வசனத்தை சொல்றான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. முதல் விஷயம் அவர்கள் சொர்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள், செல்வார்கள். அது மட்டுமல்ல, ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அப்வாபுஹா, அந்த உம்மத்தே முஹம்மதியா இந்த கூட்டங்கள் சொர்க்கத்திற்கு வந்த பிறகுதான் வஃபுதிஹத் அப்வாபுஹா, அந்த சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படும். அது வரைக்கும் மூடியே தான் இருக்கும். நம் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு அருகாமையில் வரும் வரைக்கும் அந்த சொர்க்கத்தினுடைய வாயில்கள் மூடப்பட்டே இருக்கும். அதைத்தான் இறைவன் சொல்றான், ஹத்தா இதா ஜாஅத் வஃபுதிஹத் அப்வாபுஹா, அவர்கள் வந்த பிறகுதான் சொர்க்க வாசல்கள் திறக்கப்படும். இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன? ஃபுதிஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும். அந்த உம்மத்தை பார்த்து, அந்த கூட்டமா வராங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பார்த்து, சொர்க்கத்திற்கு அருகாமையில் வரக்கூடிய அந்த உம்மத்தை பார்த்து மலக்குமார்கள் சலாம் சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத் கோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்வாங்க. இந்த உம்மத்தை பார்த்து சலாம் சொல்வாங்க, சலாம் சொல்லி வரவேற்பாங்க. இது அல்லாஹ்வுடைய வசனம் நான் சொல்றது. அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனத்தை நான் சொல்றேன். ஸலாமுன் அலைக்கும் திப்தும் ஃபத்ஹுலூஹா காலிதீன்,
மூன்றாவது சலாம் சொல்லி மலக்குமார்கள் அந்த கூட்டத்தார்களை வரவேற்பார்கள். அது மட்டுமல்ல, ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். சொர்க்கத்திற்குள் நுழைகின்ற அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தார்கள் சொல்வார்கள், உம்மத்தே முஹம்மதிய்யா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கூட்டத்தார்கள் சொல்வார்கள், வகால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். நான்காவது சிறப்பு, சொர்க்கத்துக்குள் நுழைகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று தஸ்பீஹ் சொன்னவர்களாக அந்த சொர்க்கத்தில் வாசல் நுழைவார்கள், சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்பதாக நம்ம குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனத்தை பார்க்கிறோம். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு தரஜாவை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நமக்கு தர காத்திருக்கிறான் என்றால், இந்த உலகில் நம்முடைய வாழ்க்கை எப்படி சீராகவும் சிறப்பாகவும் அச்சத்தோடும் இஹ்லாஸோடும் மன தூய்மையோடும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய அமலையும் நம்முடைய செயலையும் நம்முடைய ஒவ்வொரு அமலையும் ஒவ்வொரு செயலையும் ஆக்க வேண்டாமா சகோதரர்களே? சொர்க்கத்தை வாஜிபாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் ரமதானுடைய நாட்கள். நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படக்கூடிய நாட்கள் தான் ஒரு அற்புதமான ரமதானுடைய காலங்கள். அதனால தான் இமாம் பெருமக்கள் அதிகமாக சொல்வார்கள், ரமதானுடைய காலகட்டங்களில் சொல்வார்கள், இறைவன் அந்த ரமதானுடைய நாட்களை 3 பத்துகளாக பிரித்திருக்கிறார். முதல் பத்தில் மக்ஃபிரத்தினுடைய பத்தாக, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புகளை வழங்கக்கூடிய பத்தாக. இரண்டாவது பத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை வழங்கக்கூடிய பத்துகளாக. மூன்றாவது பத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி சொர்க்கத்தை வாஜிபாக்கக்கூடிய பத்தாக அல்லாஹ் தஆலா ரமதானுடைய நாட்களை ஆக்கியிருக்கிறார் என்றால், அந்த ரமதானுடைய காலம், அந்த நாட்கள் என்பது சாதாரண நாட்கள் அல்ல. இவ்வளவு சிறப்புகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். எதுக்கு? அச்சத்திற்கு உள்ள தூய்மைக்கு. மூன்றாவது, நாம் எப்படி இந்த ரமதானுடைய நாட்களை நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும்? மூன்றாவது, அதிகமாக இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதிகமாக இறைவன்கிட்ட துஆ செய்யணும். ரமதானுக்கு முன்னாடியும் சரி, ரமதானுடைய நாட்களிலும் சரி, அதிகமாக எந்த தேவையாக இருந்தாலும் இறைவனிடம் கேட்டு துஆ செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் குர்ஆன்ல சொல்றான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபூலி வல்யுமினூ பி லஅல்லஹும் யர்ஷுதூன். கண்டிப்பா துஆ செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிப்பான். நீங்க என்ன கேட்டாலும், வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியான் துஆவின் மூலமாக, பிரார்த்தனையின் மூலமாக என்னிடம் எதை கேட்டாலும் என்னுடைய அடியானுக்கு நான் எப்படி பதில் தருகிறேன்? உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபூ லீ வல்யுமினூ பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அவனுக்கு அருகாமையில் வந்து என்னுடைய அடியானுக்கு நான் பதில் தருகிறேன் என்றால், இறை வாக்கு என்பது என்றைக்குமே கியாமத் நாள் வரைக்கும் அது பொய்யே ஆகாது. உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், அமலுக்கு கொண்டு வந்து அதனுடைய பிரதிபலன்களை நாம் அடைய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக கேட்ட வரலாறு தாங்காம ஒருத்தனும் கேட்கல. ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். அல்லாஹ் சொல்றான், அந்த வரலாறு யூனுஸ்ல சூறால வரும். அந்த 11வது ஜுஸுவினுடைய இறுதி கட்டங்கள் இந்த வரலாறு வரும். சொல் பேச்சு ஒருத்தரும் கேட்க மாட்டிருக்கான் அப்படின்னு ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. எல்லாம் நீ என்ன பார்த்தீனோ பண்ணிக்கோ, என் மக்களை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உன்னுடைய வேதனை என்னுடைய மக்களை நோக்கி வருகின்ற பொழுது அந்த ஊர்ல நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியூரை பக்கம் போயிட்டாங்க. ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஊர்ல இருந்து வெளியிருந்து பாக்குறாங்க, வேதனை வரும், சோதனை வரும் பாக்குறாங்க, ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல. வானத்தை பாக்குறாங்க, அப்படி அமைதியா இருக்குது. அல்லாஹ் வேதனை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். யார்? ஒரு நபி சொல்லி இருக்கிறார், இறைவனிடம் முறையிட்டு இருக்கிறார். ஒரு தூதர் சொல்லி இருக்கிறார், இறைவனிடம் துஆ செய்திருக்கிறார். அந்த துஆவை இறைவன் ஏற்றுக்கொண்டு வேதனைக்கு தயாராகிவிட்டால் அந்த சோதனை கொடுப்பதற்காக தயார் நிலையில் ஆக்கப்பட்டு விட்டது. அவர்களை நோக்கி சோதனை வருவதை மக்கள் பார்க்கிறாங்க, வானத்தை பார்க்கிறாங்க. சோதனை வர தயாரா இருக்குது அப்படின்னு வழங்கிட்டாங்க மக்கள். அந்த நேரத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதான் அந்த சூரா அந்த 11வது ஜுஸுனுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்றோம், நீ அந்த வரலாறு நீ படிச்சு பார்க்கணும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய சோதனையும் எப்படி பாதுகாத்தார்கள். வெளியிருந்து பார்க்கறாங்க, என்னடா ஊர பக்கம் சோதனை வரும், வேதனை வரும் பார்க்கறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒன்னும் வந்த மாதிரி தெரியல. உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க துஆவின் மூலமாக.
யா அல்லாஹ் என்னாச்சு, வேதனை இறக்கலையா? நான் துவா செஞ்சேன், ஒருத்தரும் சொல் பேச்சு கேட்க மாட்டான், துவா செஞ்சேன், நீ வேதனை இறக்கலையா யா அல்லாஹ் என்று ஒரு தூதர் இறைவன் பேசும்போது, இறைவனிடம் துவாவின் மூலமாக கேட்கின்ற பொழுது, அப்பொழுது அல்லாஹ் பதில் சொல்கிறான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இது கட்டு கதைகள்லாம் இல்லைங்க, குர்ஆனில் வரக்கூடிய வரலாறு நான் சொல்றேன். ஒரு சோதனை வர, அந்த சோதனையை தடுத்தது அந்த ஊர் மக்கள் செய்த துஆ. யா அல்லாஹ் எங்களை அழித்து விடாதே ரஹ்மானே, நாங்கள் தவறு செய்து விட்டோம் ரஹ்மானே, நாங்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை கேட்காமல் விட்டோம் யா ரஹ்மானே, எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், எங்களின் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ், நாங்கள் யூனுஸ் நபி ரசூலாக ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ், உன்னை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று துஆ செய்தாங்க அந்த ஊர் மக்கள். அந்த ஊர் மக்கள் செய்த துவாவை உடனே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அந்த ஊருக்கு வரக்கூடிய வேதனையும் சோதனையும் அல்லாஹ் தஆலா சோதனையிலிருந்து அந்த ஊரை பாதுகாத்தார் என்று குர்ஆன் ஷரீஃபினுடைய வரலாறு. என்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சோதனை, துக்கம், துயரம், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே இந்த துஆவின் மூலமாக நம்மால் பாதுகாக்க முடியும். என்றால் ஒரு துஆ என்பது ஒரு அற்புதமான ஆயுதம். குறிப்பாக அந்த ரமலானுடைய காலகட்டங்களில் துஆ என்னுடைய அடியான் எப்பொழுது கேட்பான் என்பதை இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய காலங்களில் பார்த்து கொண்டிருக்கிறான். என்றால் அந்த காலங்களில் பொன்னான காலம், கண்ணியமான காலம், அற்புதமான காலம், அந்த காலத்தை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சொந்தங்கள்? மூன்றாவது, நான்காவது முக்கியமான விஷயம், இன்னைக்கு நிகழ்காலத்துல நம் குடும்பத்தார்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக போட்டுருக்கும். அவர்கிட்ட போய் நான் யார் பேசுறது? ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, என்னுடைய சகோதரர், என்னுடைய சாச்சா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தையை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு மனசுல கல்லாக்கி கொண்டு இருப்போம் இல்லையா? இன்னைக்கு நிகழ்காலத்துல சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்கு மத்தியில சின்ன ஒரு வாய் தகராறின் மூலமாக பெரிய குடும்ப சண்டையாக மாறி இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான் இருக்குது. அப்போ நீ குடும்பத்தை எந்த அளவு பிரிஞ்சு சண்டையிட்டுக் கொள்கிறீர்களோ, நீங்க செய்கின்ற எல்லா விதமான அமலும் இறைவன்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. நபிதான் தங்களுடைய ஹதீஸின் மூலமா சொல்லணும். குர்ஆன் சொல்லுது, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். குர்ஆன் சொல்லக்கூடிய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், இந்த உலகத்தில் ஒரு முஃமின் எங்கே பிறந்திருந்தாலும், இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், உங்களுக்கு சகோதரர். ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும், உங்களுக்கு மத்தியில், உங்கள் சகோதரருக்கு மத்தியில் நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டு பிரியாதீர்கள். ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும், உங்களோடு உங்கள் சகோதரோடு இரக்கத்தோடு இருங்கள், ஒன்று சேர்ந்து இருங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த சமூக மக்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் சண்டை சச்சரவுகள் போட்டிருந்தாலும் ரமதான் கொஞ்ச நாள் தான் இருக்குது. யாராக இருக்கட்டும், எந்த சொந்த பந்தமாக இருக்கட்டும், சகோதரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், போய் மன்னிப்பு கேட்டுருங்களேன், தவறே இல்லைங்கிற ஒரு மன்னிப்பின் மூலமாக உங்கள் குடும்பம் வாழும், சந்தோஷமாக வாழும். பத்தியா, என் சொந்தக்காரர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாருப்பா, என்னதான் பேசிருந்தா பத்தியா, அவர் இறங்கி என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் பத்தியா அப்படின்னு அவர் பெருமிதம் கொள்வார். உங்க குடும்பத்திற்கு மத்தியில, உங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில ஆனந்தமும் சந்தோஷமும் இந்த ரமதானுடைய காலங்களில் இருக்க வேண்டும் என்ற செய்தியையும் சொல்லிக்கொண்டு இந்த வரக்கூடிய ரமதானில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் உடல் ஆரோக்கியத்தோடு முழுவதுமாக 30 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடிய நசீபை, பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. இந்த ரமதானுடைய நாட்களை போன்று இன்னும் பல ஆண்டுகள் ரமதானுடைய காலங்களில் நோன்பு நோக்கக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் தௌஃபீகையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. வாஹிதவ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இரண்டு விதமான அறிவிப்புகளை சொல்லி நான் நிறைவு செய்வேன். முதல் விஷயம், பயானுடைய ஆரம்பத்தில் சொன்னது போல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி ரமதானுடைய பிறை பார்க்கும் நாள். அன்றைக்கு மகரிப்ல, வெள்ளிக்கிழமை மகரிப்ல பிறை பார்க்கும் நாள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மகரிபுடைய நேரத்தில் பிறை தென்பட்டு விட்டால் அன்றைக்கு இரவே ரமதானுடைய ஒன்று என்று நம்முடைய தமிழ்நாடுடைய அரசு காசி அவர்கள் அறிவிப்பின் மூலமாக இன்ஷாஅல்லாஹ் அறிவிப்பு வரும். அன்றைக்கு பிறையினுடைய அறிவிப்பு வரல அப்படின்னா அடுத்த நாள் சனிக்கிழமை இரவு பிறை ஒன்றாக அறிவிக்கப்பட்டு அன்றைய இரவுல இருந்து இன்ஷாஅல்லாஹ் ரமதான் நடைபெறக்கூடிய இரவு தொழுகை, தராவி தொழுகை ஆரம்பமாகும் என்பதை சொல்லிக்கொண்டு, இரண்டாவதாக
ரமதானுடைய நாட்களில் எல்லா ஊர்களிலும் சஹர் சாப்பானுடைய சஹர் உணவு ஏற்பாடு எல்லா ஊரிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நமது ஊரிலும் சென்ற ஆண்டு கடைசி 20 நாட்கள் சிறப்பான முறையில் நம்ம ஊர் ஜமாத்தார்கள், வெளியூர் இருக்கக்கூடிய நம்ம ஊர்க்காரங்க எல்லாருமே நல்ல முறையில் கடைசி 20 நாட்கள் சஹர் சாப்பாடு அதனுடைய ஏற்பாடுகளை அதனுடைய செலவீனங்களை நமக்கு அற்புதமான முறையில் செய்து காட்டினாங்க. அதற்கு நிர்வாகமும் மிகப்பெரிய நம்முடைய நிர்வாக பெருமக்கள் அற்புதமான ஒத்துழைப்பில் அவங்களுடைய உழைப்பில் சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் இந்த வருஷம் நம்ம நிர்வாக பெருமக்கள் ஒரு முடிவு செய்திருக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊர் ஜமாத்தார் அனைவர்களுக்கும் 30 நாட்களும் சஹருடைய உணவு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற நியத்தை இன்ஷா அல்லாஹ் அற்புதமாக நியத்தை வச்சிருக்கிறாங்க. நோன்பியுடைய காலங்களில் நோன்பாளிகளுக்கு நாம் எதை செலவழித்தாலும் அதை பன்மடங்காகத்தான் இறைவன் நமக்கு ஆக்கி தருவார், நம்முடைய வியாபாரத்திலும் நம்முடைய குடும்பத்திலும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய அந்த ரமதானுடைய இந்த 30 நாட்களும் சஹர் சாப்பாடு உணவு அதனுடைய விலை ஒரு நாள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம் சகோதரர்களுக்கு 15,000 ரூபா ஒரு நாளுடைய சஹருடைய விலை 15,000 ரூபாய் என்று நிர்வாகத்தின் மூலமாக நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, அறிவிப்பு செய்ய சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ். அதுபோல 15 ரூபா இப்படி என்னால் கொடுக்க முடியும், சில பேருக்கு நினைப்பாங்க. சரி, நானும் சஹர் சாப்பாடுல கலந்துக்கணும், என்னுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில நம் ஜமாத்தார்கள். சில பேருக்கு கொடுக்கும் உள்ளம் கொண்ட சில பேர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம நிர்வாக பெருமக்கள் தந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அப்போ கூட்டாக நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற முடிவும் செய்யப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம சந்தா கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, நம்ம சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய நம் சந்தாதாரர்களுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்து கூட்டாக செய்து ஒரு நாள் சஹர் சாப்பாடு நம்ம ஏற்பாடு செய்யலாம். குறைஞ்சபட்சம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம ஜமாத்தார்களுக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபா கொடுக்கலாம். நிர்வாகத்தில் கொடுத்து அதனுடைய சிறப்பை ரமதானுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுமாறு என்பதை நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 1000 ரூபா குறைஞ்சபட்சம். அதிகமாக கொடுக்க நினைக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம். அதனால் ரமதானுடைய நாட்களில் 30 நாட்களும் நம்முடைய ஊர் ஜமாத்தார் அனைவர்களும் சஹர் சாப்பாடு அதனுடைய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிர்வாக பெருமக்கள் அதற்குண்டான முழு உழைப்பையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நாம் செய்கின்ற எல்லா விதமான காரியங்களிலும் ரமதானுடைய நாட்களில் நாம் செலவழிக்கக்கூடிய எல்லா செலவினங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான பலவிதமான நன்மைகளையும் கூலிகளையும் அல்லாஹ் இம்மையிலும் நாளை மறுமையிலும் நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.